அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை மாநகர மக்களுக்காக கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு இயக்கம் நடத்தியுள்ளதா? தமிழக வெற்றி கழகம் இந்த மாநகர மக்கள் பிரச்சனைக்காக என்ன போராடி இருக்கின்றீர்கள்? சமூகத்தை அரசியல்படுத்துவதற்காக என்ன செய்திருக்கின்றீர்கள்? NULM அமைப்பின் கீழ் இருந்த தொழிலாளருக்கு வேலை இல்லை என்று மாநகராட்சி அறிவித்த போது CITU போராடி அத்தனை தொழிலாளர்களும் இன்றைக்கு வேலைக்கு அனுப்பியிருக்கின்றது. தெருவோர வியாபாரிகளுடைய வாழ்வாதார உரிமையை பாதுகாத்த இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். சென்னை உயர் நீதிமன்றத்தில் RSS சிந்தனை சார்ந்த ஒரு வழக்கறிஞரை அவர்கள் நியமித்த போது நீதிமன்றம் எதிரில் நீதி கேட்டு போராடிய இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்பும். ஜனநாயக விழுமியங்களை பாதுகாப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களமாடி கொண்டு வருகின்றது. நாம் சென்னை மாநகரிலிருந்து விரட்டப்பட்ட மக்களுக்கு சென்னை மாநகரிலேயே குடி அமர்த்த வேண்டும் என்று 2 ஆண்டு காலம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்த போராட்டம் வெற்றி கொள்ளப்பட்டது என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றோம். குறிப்பாக ஒரு அரசு ஆணை என்பது மக்கள் அவர்கள் வீடுகளுக்கு பங்களிப்பு தொகை செலுத்த வேண்டும் என்ற போட்ட அரசாணையை மாற்றிய இயக்கம் செங்கோடு இயக்கம் என்பதை இங்கே பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகின்றோம். அதே போலதான் கண்ணப்ப திடலிலே 22 ஆண்டுகளாக ஒரு மிக மோசமான ஒரு வாழ்விடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கட்ட வேண்டும் என்ற அரசு உத்தரவிட்ட போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி 1 ரூபாய் கூட பணம் செலுத்தாமல் அவர்களுக்கான குடியுரிமையை உறுதி செய்த இயக்கம். இதே சென்னை மாநகரில் புரசை மார்க்கெட்ல இருந்து அந்த பக்கம் NSC போஸ்ட் ரோட்ல இந்த பக்கம் அயனாவரம் MMD மார்க்கெட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏராளமான தெருவோர கடைகளை புல்டோசர் கொண்டு அடித்து நொறுக்கக்கூடிய வேலையை சென்னை மாநகராட்சி செய்யப்பட்ட போது அதற்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடு தெருவோர வியாபாரிகளுடைய வாழ்வாதார உரிமையை பாதுகாத்த இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இப்படி ஏராளமான இயக்கங்களை இங்கே முன்னெடுத்திருக்கின்றோம். விலைவாசி உயர்வா, கேஸ் விலை உயர்வா, இந்த நகரத்திலே தமிழ்நாட்டிலே முதலாக சென்னை மாநகரத்தில் வீதியில் இறங்கி போராடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. சென்னை உயர் நீதிமன்றத்திலே RSS சிந்தனை சார்ந்த ஒரு வழக்கறிஞரை அவர்கள் நியமித்த போது நீதிமன்றம் எதிரில் நீதி கேட்டு போராடிய இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட வேண்டும். இப்படி ஏராளமான போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியிருக்கின்றது. இந்த நடத்திய போராட்டங்கள் எல்லாம் திமுக அரசு, தமிழ்நாடு அரசு முகம் கொடுத்தது என்பதுதான் நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயங்கள். கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் போராடும் போது போராட்டத்திற்கான எந்த விதமான அங்கீகாரம் செலுத்தாத ஒரு அதிமுக அரசு இருந்தது. ஆனால் இதே திமுக தலைமையிலான அரசாங்கத்தோடு நாம் போராடி இருக்கின்றோம். நம்முடைய பிரச்சனை இந்த அரசாங்கம் காது கொடுத்து கேட்டிருக்கின்றது. அதன் மூலமாக தீர்வு பெற்றிருக்கும் என்பதை இங்கே நாம் இந்த மக்கள் மத்தியில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதே போல்தான் நீங்க தூய்மை பணியாளர்கள் போராடினார்கள். தூய்மை பணியாளர்களுக்காக நடத்தப்பட்ட போராட்டத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையாக ஆதரவு அளித்தது. அதன் காரணமாக இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது. அது மட்டுமல்ல, சமீபத்தில் சில வாரத்துக்கு முன்பாக CITU அமைப்பு தொடர்ச்சியாக போராடியதன் காரணமாக NULM அமைப்பின் கீழ் இருந்த தொழிலாளருக்கு வேலை இல்லை என்று மாநகராட்சி அறிவித்த போது CITU போராடி அத்தனை தொழிலாளர்களும் இன்றைக்கு வேலைக்கு அனுப்பியிருக்கின்றது சென்னை மாநகராட்சி முன்பாக. இது செங்கோடு இயக்கம் நடத்திய மிக முக்கியமான போராட்டம். ஆட்டோ தொழிலாளருடைய வாழ்வாதார உரிமை, ஓலா, ஊபர் எனக்கூடிய பன்னாட்டு கார்பரேட் செயலிகள் ஆட்டோ தொழிலாளருடைய உழைப்பை சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த அரசாங்கம் அவர்களுக்கான செயலியை நிர்ணயிக்க வேண்டும், அதற்கென்று ஒரு ஆப் உருவாக்க வேண்டும் எனக்கூடிய கோரிக்கையை முன்வைத்து இந்த நகரிலே ஆட்டோ தொழிலாளர் போராடுகின்றார்கள், கட்டுமான தொழிலாளர் போராடுகின்றார்கள், தையல் தொழிலாளர் போராடுகிறார்கள், வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் அமைப்பு ரீதியாக போராடுகின்றார், வாலிபர்கள் போராடி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்போ ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான சட்டம், டிரான்ஸ்ஜெண்டர் குறித்த ஒரு சட்டம், LGBT அமைப்பை கடுமையாக எடுத்த போது அவருடைய போராட்டம் சரி, ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் தவறு என்று வீதியில் இறங்கி போராடியவர்கள் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள். இப்படி சமூகத்தில் சகல தரப்பு சார்ந்த மக்களும் பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக தெருவில் செங்கோடியோடு போராடக்கூடிய அமைப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த போராட்டங்கள் பலவற்றில் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்து கோரிக்கை வெற்றி பெற வைத்திருக்கின்றோம். துணை முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை வெற்றி பெற வைத்திருக்கின்றோம். அமைச்சர்களை, சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகளை பார்த்து நிறைவேற்றிருக்கின்றோம். இதே இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஓட்டேரி சுடுகாட்டுடைய சாலைக்கு
தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய பேர் வைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை வைத்தது. இன்றைக்கு தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய பெயர் இங்கே வைக்கப்படுகிறது சொன்னார். அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய கோரிக்கைக்கும் போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி. தெருவுக்கு யார் பெயர் வைக்க வேண்டும், என்ன பெயர் வைக்கும் என்று போராடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அது மட்டும் இல்ல நண்பர்களே, நம்முடைய உழைக்கும் மக்களுக்கெல்லாம் வெளியில தந்த பேராசான் காரல் மார்க்ஸ் சிலை சென்னையில் நிறுவப்பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி கோரிக்கை வைத்தது. இன்றைக்கு கன்னிமாரா நூலகத்திலே காரல் மார்க்ஸ் கம்பீரமாக நிற்கின்றார். அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்த கோரிக்கை, பல்வேறு இடதுசாரி சிந்தனைகளுக்கு முன்னெடுத்த கோரிக்கை. அந்த கோரிக்கை அரசாங்கம் நிறைவேற்றிருக்கின்றது. இப்படி ஒரு அரசாங்கத்தோடு ஜனநாயக விழுமியங்களை பாதுகாப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களமாடி கொண்டு வருகின்றது. நாம் இங்கேதான் கேட்கின்றோம் மற்ற அரசியல் கட்சிகளை பார்த்து. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை மாநகர மக்களுக்காக கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு இயக்கம் நடத்தியுள்ளதா? அண்ணா திமுக எதிர்கட்சின்றீங்களே, நீ எதிர்கட்சி என்ற அடிப்படையில் மக்களுக்காக ஒரே ஒரு போராட்டம், சென்னை மாநகர மக்களின் வாழ்வுரிமைக்காக போராடி இருக்கீங்களா? போராடவில்லையே. அப்ப நீ எப்படி ஓட்டு கேட்டு வருவாய்? இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு சொல்கிறார்கள், அவர்கள் இந்த மாநகர மக்கள் பிரச்சனைக்காக என்ன போராடி இருக்கின்றீர்கள்? அரசியலாக, அரசியல் ரீதியாக சமூகத்தை அரசியல்படுத்துவதற்காக என்ன செய்திருக்கின்றார்கள்? தனிநபர் துதி மட்டும்தானா? ஒரு நபர் வந்தால் ஆட்சி மாறிடுமா? சமூகம் அரசியல்படுத்தப்பட வேண்டாமா? சமூகத்தை அரசியல் மயப்படுத்தி அதன் மூலமாக அரசோடு ஜனநாயக யுத்தம் நடத்துவதா அரசியல் கட்சிகள் வேலை. அதைதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே முன்னெடுத்திருக்கின்றது. நண்பர்களே, தோழர்களே, இன்றைக்கு இதே சென்னை மாநகரம் என்பது உயர் சாதி உயர் வர்க்கத்தினுடைய இடமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகள் வருகின்றன. வெஜிடேரியன் ஒன்லி பிளாட்ஸ் அதிகமாகிக் கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த மாநகர மக்கள் இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை பன்னாட்டு நிறுவனங்கள், உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி போன்ற நிறுவனங்கள் நிர்பந்திக்கிறார்கள். அவர்கள் நிர்பந்தத்துக்கு ஏற்ற போன்று சென்னை மாநகரத்தினுடைய கட்டமைப்பு வடிவமைக்கப்படுகின்றது. அதற்கு மாறாக சென்னை மாநகரம் என்பது உழைக்கும் மக்களுக்கானது என்ற முழக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்து வருகின்றது. இந்த மாநகரம் உழைக்கும் மக்களுக்கானது. நாங்கள் உழைத்து உருவான இந்த மாநகரத்திலே எங்களுக்குரிய பங்கு எங்கே? இந்த சென்னை மாநகரம் இவ்வளவு பெருசு வளர்ந்திருக்கின்றது. சென்னையினுடைய உலக புகழ்பெற்ற நகரமாக சென்னை மாறி இருக்கின்றது. கோடான கோடி வர்த்தகம் நடைபெறுகின்றது. இந்த மாநகர வளர்ச்சி யாரால் நடந்தது? அரசு நிறுவனங்கள் மட்டும்தான் நடந்ததா? ஒரு கட்டுமான தொழிலாளி இல்லையா? ஒரு முறைசார தொழிலாளியா? ஆட்டோ ஓட்டுறவங்க இல்லையா? குட்டியான ஓட்டுறவங்க இல்லையா? லோடு வண்டி ஆட்டுங்களா? கையேந்தி போன்ல காய்கறி விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, இட்லி மாவு விற்கிறவங்க, தோசை ஊட்டு விற்கிறவங்க, குஸ்கா விற்கிறவங்க, பிரியாணி விற்கிறவங்க, டயர் பஞ்சர் போறவங்க, மீன் விற்கிறவங்க, கறி விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, குப்பையால செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிகள், தூய்மை பணியாளர்கள், இப்படி எல்லா தரப்பு மக்களின் உழைப்பின் மூலமாக தான் இந்த மாநகரம் வளர்ந்திருக்கின்றது. இப்ப நாம் கேட்கின்றோம், இந்த வளர்ச்சி எங்கள் உழைப்பால் உருவானதனால் எங்களுக்குரிய பங்கு எங்கே? இதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிறது. உழைப்பாளர்களால் உருவான இந்த நகரத்துல உழைப்பையும் முதலீட்டையும் கொடுத்து வளர்ந்த இந்த நகரத்துல உழைப்பாளருடைய பங்கு எங்கே? அதான் உழைப்பாளனுடைய உரிமை பொதுக்கூட்டத்தினுடைய அடிநாதம். அதை தான் நாம் கேட்க வேண்டும். உழைக்கும் மக்கள் அரசியல்மயப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய பாஜக மத அடிப்படையில் சிறுபான்மைக்கு எதிராக, குறிப்பாக இஸ்லாமியருக்கும் கிறிஸ்துவருக்கு எதிராக மத வெறியை தூண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நண்பர்களே, தோழர்கள், நாங்கள் உறுதியாக சொல்கின்றோம், இந்த மேடல் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது, என்ன விலை கொடுத்தாலும் மத நல்லிணக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாதுகாப்போம், மக்கள் ஒற்றுமையை முன்னெடுப்போம். இதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியின் அடிப்படை. இந்து இஸ்லாம் கிறிஸ்துவர் ஒற்றுமைக்காக மார்க்சிஸ்ட் கட்சி போராடும். மத நல்லிணக்கம் இருந்தால்தான் சமூகம் அமைதியாக இயங்கும், அவர்களுடைய வாழ்க்கையை நாம் வாழ முடியும். எனவே சமூக நல்லிணக்கத்திற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடும். அதே போன்று சாதி அடிப்படையில ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை மனுவாத கோட்பாடு அடிப்படையை உரித்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாப்பா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிராமணிய கருத்தில் அடிப்படையில் இன்றைக்கு ஏற்றத்தாழ்வு நிலைநிறுத்திருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் இன்றைக்கு வெட்டி கொள்ளப்படுகிறார்கள். இந்த சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக தந்தை பெரியார் முன்னெடுத்த பகுத்தறிவு கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும். ஏனென்றால் சாதி ஒடுக்குமுறை என்பது அனுமதிக்க முடியாது. பேராசான், கிட்டத்தட்ட அறிவு ஆசான் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்த சாதி ஒழிப்பு என்ற கருத்தியலை கட்சியின் திட்டத்தில் வைத்து செயல்படக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அதே போன்று இன்றைக்கு நண்பர்களே, இந்த மாநகர மக்களை பாலியல் சுரண்டல், பாலியல் ஒடுக்குமுறை, பாலியல் வல்லூர், பாலியல் அடிப்படையில நீங்கள் நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைக்கு எதிராக பாலியல் சமத்துவத்தை
தன் கட்சி அணிகளுக்கும் போதிக்கக்கூடிய இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இங்கே பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். ஆண் பெண் சமத்துவத்தை சமூகத்தில் மட்டுமல்ல, கட்சியிலும் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் தனிநபராகவும் செயல்பட வேண்டும் என்று வளர்த்தெடுக்கக்கூடிய இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இப்படி பல்வேறு வகையில செயலாற்றக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. அதனுடைய விஷயங்களை இங்க தலைவர்கள் பேச இருக்கின்றார்கள். கடந்த 40 நாட்களாக சென்னை மாநகரத்தில் நாம் வசூலிக்கப்பட்ட நிதியை நம்ம பெற்றுக்கொண்டு பிருந்தா அவர்கள் உரையாற்றிருக்கின்றார்கள். இங்கே மிக சிறப்பாக எழுச்சியோடு மிக வண்ணமயமாக இங்கே உழைக்கும் மக்களின் உரிமை என்பது அழகியல் சார்ந்தது. எங்கள் அழகு என்ன என்று இங்கே வந்து பார். உழைப்பாளியுடைய அழகு என்ன என்றால் இதுதான், உரிமையை கேட்பதுதான் உழைப்பாளன் அழகு. எனவேதான் உழைப்பாளர் உரிமை முழக்க கூட்டம் என்ற அடிப்படையில் நாம் தீர்மானிக்கும். மிக எழுச்சியோடு இங்கே இதை ஏற்பாடு செய்திருக்கூடிய எழும்பூர் பகுதிகளுக்கு நெஞ்சமிருந்த வாழ்த்து தெரிவித்து அடுத்ததாக கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் பி சம்பத் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றனர்.